ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டிலேருந்து உங்கள் கிரெடிட் கார்டில் இருக்க அமௌண்ட்டை எப்படி நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம நோ புரோக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த நோ புரோக்கர் மூலமாக நம்ம வந்துட்டு கிரெடிட் கார்டில் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. பட் இப்போ என்னாச்சுன்னா ஒரு அப்டேட் மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போது நோ புரோக்கர் மூலமாக அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதில் ஒரு பேன் நம்பர் கேட்குறாங்க மேண்டேட்ரியாக. பேன் நம்பர் கம்பல்சரி கொடுத்தா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்ற மாதிரி. பட் பேன் நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேன் நம்பர் இந்த அக்கௌண்ட் ஹோல்டரோடது கிடையாதுன்னு சொல்லி ஒரு எரர் ஒன்று வருது. பட் கரெக்டாக தான் கொடுக்குறோம், பட் அந்த எரர் வருது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் வேறு என்ன ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன். ஸோ நிறைய அப்ளிகேஷன் இருந்துச்சு. ஸோ அதோட ரிவ்யூவும் பார்த்தேன். கிரெடிட் கார்டு டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் உங்களுக்கு டாப்பில் வரும். ஸோ கிரெட்னு ஒரு ஆப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரத் நெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்புறம் ஜிபி கேஷ்னு இருக்கும். ஸோ டாப் ரிவ்யூ கொடுத்துருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி கேஷ் தான். 4.8 ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ அதை நான் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஸோ 4.8 ரிவ்யூஸில் ஃபுல்லாக ரிவ்யூவும் படித்து பார்த்தேன். நல்லா தான் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்துட்டு உங்கள் பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஆதார் கார்டோட நம்பரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி. ஸோ இது எல்லாமே கேட்கும். அது எல்லாமே கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இன்டர்ஃபேஸ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் உள்ளே வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு வெல்கம் போனஸாக ரூ. 50 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு அந்த ரூ. 50 வெல்கம் போனஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் கீழே வந்து ரெண்ட் பேமெண்ட் ஃபார் கிரெடிட் கார்டுன்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆடுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட கிரெடிட் கார்டோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் இங்கே வந்து போட்டுக்கோங்க. கடைசி 4 டிஜிட் நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. அப்புறம் கிரெடிட் கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் இமேஜ் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் இமேஜை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. பேக் இமேஜை இங்கே கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து இங்கே பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளோடு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் கொடுத்து ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர வேண்டியது. பட்டு 2 ஹவர்ஸ் ஆகியுமே நமக்கு வரல. 2 ஹவர்ஸ் கழிச்சு என்ன வந்துருச்சுன்னா ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ரிஜெக்டட்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி அகெயின் இதே மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டிக் சிம்பிள் போட்டு இருக்கும். ஓகே. அடுத்து இங்கே ப்ரொஃபைலில் போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு உடனே ஒரு ₹1 வந்துட்டு பேங்க்லேருந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கிரெடிட் ஆகும். வெரிஃபிகேஷனுக்கு ₹1. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ரெண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கிரெடிட் கார்டிலேருந்து நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு ஃபீஸ் பிடிச்சது போக உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜோடு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 15,700 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அதில் சர்வீஸ் சார்ஜ் ₹251 அவங்க பிடிச்சிக்கிறாங்க. ப்ளஸ் ஐஎம்பிஎஸ் சார்ஜஸ்க்கு ஒரு ₹4 வருது. அப்புறம் இந்த ஜிஎஸ்டி ஒரு ₹45 வருது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு வெல்கம் போனஸ் ₹50 கொடுத்தாங்க இல்லையா? இதை நீங்கள் யூஸ் பண்ணி இதில் வந்து ஒரு ₹50 கம்மி பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே.
இப்போ நீங்கள் அந்த ஆட் நியூ கார்டுன்னு சொல்லி காமிக்குது இல்லையா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ண கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ட் ரிசீவர்ஸோட பேங்க். நம்ம ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோடது ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி அதையும் இங்கே போட்டுக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஐஎம்பிஎஸ்ஸா இல்லை நெஃப்ட்டான்றதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஐஎம்பிஎஸ்க்கு போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் பொறுமையாகவே வந்தால் போதும், நான் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணால் கூட ரெடி அப்படின்னா நீங்கள் நெஃப்ட் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே அதாவது தான் எனக்கு இம்மீடியட்டாக வேணும் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதில் 1.6% ஃபீஸ் பிடிக்கிறாங்க. இல்லை நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேனா உங்களுக்கு இதில் எவ்வளோ குறையுது, ₹235 மொத்தமாக 15,982 ஒரு ₹20 குறையுது. ஓகேவா? இன்ஸ்டன்ட்னு போட்டால் ஒரு ₹20 இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளோதான். ஓகே, கடைசியாக இந்த நம்ம வெல்கம் போனஸில் கொடுத்த அந்த ₹50 நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹50 குறைஞ்சிரும். சரியா? ஓகே, இப்போ நம்ம பே நவ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துருங்க, இல்லை ஸ்கிப் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்னொரு தடவை நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பே நவ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த கிரெடிட் கார்டோட லிங்க் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி. வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஓடிபி போட்டாச்சு. இப்போ பேன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்னு வந்திருக்கு. ஓகே, நான் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தேனோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு அமௌண்ட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மெசேஜும் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு ₹9 கேஷ்பேக் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி ரிசீவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துருங்க. இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கா அப்படி 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் நாட் நோ இல்லை எஸ் எப்படின்னா கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு இந்த ₹8 ஒரு கேஷ்பேக் வந்துச்சு இல்லையா? ஸோ அது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்ட்டு மட்டும்தான் இது கிரெடிட் கார்டு அமௌண்ட்டு மட்டும்தான் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ், அப்புறம் கரண்ட் பில், ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய பில் இதில் பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இதில் நீங்கள் உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.